ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முத்துரன் ஸ்ட்ரக்சர்ஸ். டிஎன்பிசியில் விட்ட ஆனுவல் பிளானர் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷனு, சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, 26/7 இருந்துமே நம்ம ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப் டு 24 வரையும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பார்த்துருப்போம். இதை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் போஸ்டிங்கும் வருது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போஸ்டிங் வருது, லைப்ரரியன் போஸ்டிங் வருது, கெமிஸ்ட்ரி, சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு வேக்கன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன், சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, டிஎன்பிசியில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா வே ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே, இன்ன வரையுமே ஓஎம்ஆரில் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா சிபிடியில் பண்ண போகிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா, ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜூனியர் இன்ஜினியரிங் எழுதியிருப்போம், ஆர்ஆர்பி எழுதியிருப்போம். ஓகேங்களா, கேட் எக்ஸாம் எழுதியிருப்போம். எல்லாமே த்ரூ கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருந்துச்சுல. அதேமாரி எக்ஸாம் டெக்னிக்கலுக்கு ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதோட நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், நிறையா மைனூட்டாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஓகே, நார்மல் டிஎன்பிசி சிலபஸும் அதே தான், இப்போ அதே ஏஇ சிலபஸ் தான் இப்போ வரப்போகுது. பட் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறி இருக்குது. வே ஆஃப் எக்ஸாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு நேம் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் 26/7/2024 லாஸ்ட் டேட். ஓகேங்களா, என்றைக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24/8. ஓகேங்களா, ஆகஸ்ட் 24/8 வரையும் இருக்குது. கரெக்ஷன் ஓகே, அதில் ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா 28லேருந்து 30 வரையும், ஆகஸ்ட் 28லேருந்து 30 வரையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்களே கொடுத்தாங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா, பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி எல்லாத்துக்குமே, எல்லா நம்பர் ஆஃப் போஸ்டிங்க்குமே. ஓகேங்களா, இப்போ 600 போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 600 போஸ்டிங் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நேம் ஆஃப் தி போஸ்ட்டு என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அது எல்லா போஸ்ட்டுக்குமே. ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 26/10. ஓகேங்களா, அக்டோபர் 26ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்களா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மார்னிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் த பேப்பர் 2. ஓகேங்களா, த பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஆர்கியாலஜி, ஆர்கிடெக்சர், பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்கு, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறையா போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு தெரியும் நம்ம மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா அது சிவில் இன்ஜினியரிங். இதில் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் டிஸ்கஸ் பண்ணல, எல்லா இன்ஜினியரிங்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எலக்ட்ரிக்கலுக்கும் போஸ்டிங் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி இன்க்ளூடிங் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், ஆர்கிடெக்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம த்ரூ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுது. எல்லாத்துக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறவங்களுக்கு. இப்போ புதுசாக லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆகி வர ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் வேக்கன்சி அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி. ஓகேங்களா, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 நியர்பை 190 வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா த பியூர்லி ஃபார் த சிவில் இன்ஜினியரிங். நீங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா பார்த்தீங்க அப்படின்னா அது எலிஜிபிள். ஓகேங்களா, அதுலேயே அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா த 5. அசிஸ்டன்ட் சிவில் கெமிக்கல் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க. இது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அக்ரிகல்ச்சர் டிஎன்ஏயூவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 32 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இதில் தாங்க நமக்கு மேஜர் வேக்கன்சிங்க. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஓகேங்களா, அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 115 வேக்கன்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மேக்ஸிமம் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூசியில் பார்த்தீங்க அப்படின்னா 45 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. அந்த 45 வேக்கன்சியோட டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியுமே போட்டாங்க. ஓகேங்களா, இது எப்பவுமே லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியுமே போட்டாங்க. இப்போ 115 ஜென்ரல். ஓகேங்களா, அந்த ஜென்ரலில் 19 ஓகே, ஜென்ரலில் அதேமாதிரி டெஃப்ட் இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரலில் உமன்ஸில் 7, அது பிஎஸ்டிஎம்மில் 5.
ஓகே, இந்தமாரி பிசிஎம்மில் எவ்வளவு, பிசியில் எவ்வளவு, ஓகேங்களா, எம்பிசியில் எவ்வளவு, எம்பிசி ஜென்ரல் எவ்வளவு, எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் எவ்வளவு, எம்பிசி உமன்ஸில் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா கிளியராக கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ். ஓகேங்களா, இன்னொரு என்ன திங்ஸ் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் யாராச்சும் நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகே, டெக்னிக்கல் லெவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 67 வேகன்சி. அது மட்டும் இல்லை, இன்னுமே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு 13 வேகன்சிஸ். ஓகேங்களா, இதே மொத்தம் 80 வேகன்சி வந்துருச்சு. அடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எலக்ட்ரிக்கலுக்கு இன்னும் ஒரு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதேமாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, நார்மல் நீங்கள் ஆர்கிடெக்சர் பிஆர்க்கு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா பிஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது கிடையாது, அவங்களுக்குமே இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ஆர்கிடெக்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி பாருங்கள், இன்ஜினியரிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நிறையா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம சிவில் இன்ஜினியரை பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 14 வேகன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 5 வேகன்சிஸ். ஓகேங்களா, இதில் லைப்ரரியன் கூடமே பார்த்தீங்கன்னா அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி குவாலிட்டி இந்தமாரி நிறையா வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு எத்தனை டைப் அப்படின்னா நியர்பை 53. ஓகேங்களா, போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷன் வேகன்சியில் பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 654 வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் பண்ண போகிறாங்க. அதில் த பியூரா சிவில் இன்ஜினியருக்கு மட்டுமே 190+ வேகன்சிஸ். ஓகேங்களா, 190 த வேகன்சிஸ் ஃபார் த சிவில் இன்ஜினியர். எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு 100 இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் ஒரு 354 தான் பார்த்தீங்கன்னா மிச்சதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா, ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 32 தான் ஏஜ் லிமிட்டு. இந்த இதுக்கு மட்டும்தான் 37. அதுக்கப்புறம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பென்ஷன் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஏர் இருக்கும். அது வந்து ஓசி கேட்டகரிக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஓபிசியில் இருக்கிற பிசி, பிசிஎம்மு, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஐ இவங்க எல்லாத்துக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா, நமக்கு ரிட்டையர்டாக 58 வயசுனா 58 வயசு வரையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு 53 வேகன்சிக்குமே ஓசியை தவிர ரிமைனிங் எல்லா கம்யூனிட்டிக்குமே நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட், இப்போ ஒரு போஸ்டிங் சொல்கிறாங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இது அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியர்னால் கண்டிப்பாக நீங்கள் டிகிரி சிவில் முடிச்சிருக்கணும், ஏஎம்இ முடிச்சிருந்தாலுமே ஓகே. அது ஈக்குவலாக ஏதோ ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் அப்பன்டிஸில் முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் த பீயிங் த ப்ரிஃபரன்ஸ் செல் பி who undergone the 1 year apprentice training under the government of India scheme, the state government apprentice scheme. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டுவாட் போர்டில் வாட்டர் சப்ளை அந்த போர்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்பன்டிஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஒன் திங்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன். ஓகேங்களா, பேஸ்ட் ஆன் மார்க் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்பன்டிஸ் பிடிச்சவங்களுக்கு. அதுதான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதான் சிவிலுக்குங்க. கண்டிப்பாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் பிஇ பிடெக் சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும். ஓகேங்களா, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இது எழுத முடியாது. அதுக்கான டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஜேடிஓ அதுக்கான வேக்கன்சி வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுங்க. எலக்ட்ரிக்கல்னு கொடுத்துருந்தாவே இசி டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்குமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இன்ஜினியரிங் பிரான்ச் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அது இல்லாத மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இன்னொரு நல்லா பார்த்துங்க, த இண்டஸ்ட்ரி. ஓகே, டிகிரி எனி டிசிப்ளின் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா, சிவில் அண்ட் ஆர்கிடெக்சரை தவிர மிச்சம் யாராக இருந்தாலுமே என்ன பண்ணலாம், இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். இண்டஸ்ட்ரிக்கு, ஜியாலஜிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஜியாலஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்கிடெக்டு, ஃபோர்மேன் மெரைனு, இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோர்மேன் மெரைனுக்கு நார்மலாக நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே போதும். ஓகே, அது இல்லாத போஸ்ட் டிப்ளமோ ஏதாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்குமே வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், ஜூனியர் ஆர்கிடெக்ட்.
ஓகே, டிகிரி இன் ஆர்கிடெக்சர் எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு ஜூனியர் ஆர்கிடெக்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஆர்கிடெக்சர் உங்களுக்கே தெரியும், நம்பர் ஆஃப் சீட்ஸுமே கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்படி ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜூனியர் ஆர்கிடெக்சரில் செலக்ட் ஆகிடும். யார் பிஆர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும். நெக்ஸ்ட் இது லைப்ரரியனுக்குமே போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எக்ஸாம் பேட்டர்னுக்கு போய்டுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸை பற்றி கேட்காங்க. அது மோராலெஸ் நமக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, த எக்ஸாமினேஷன் ஓகேங்களா, இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு த போஸ்ட் அதர் தென் டிரான்ஸ்லேட்டர். ஓகேங்களா, இங்கே இருக்கும் த டிரான்ஸ்லேட்டருக்கு ஒரு டைப்பாக இருக்கும். இது வந்து அதர் தென் த டிரான்ஸ்லேட்டர். ஓகே, நம்ம வந்து இதில் தான் வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த பேப்பர் 1 சொல்லிட்டேன். பேப்பர் 1 வந்து 24ஆம் தேதி நடக்கும். ஓகேங்களா, ஆகஸ்ட் 26ஆம் தேதி அக்டோபர். ஓகேங்களா, அக்டோபர் லாஸ்ட் வீக், அதாவது 26ஆம் தேதி நடக்கும். அது பேப்பர் 1. நெக்ஸ்ட் த பேப்பர் 2 இருக்குல்ல, நம்மளோட சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேங்களா, அதே தான் 200 மார்க்கு 3 ஹவர்ஸு. பட் இது எதில் நடக்க போகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா, நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதியிருப்பீங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஃபஸ்ட் டைமாக டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம என்ன தான் நமக்கு மேனுவலாக கொடுத்தாலும், இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை பிக் பண்ணுறீங்க. ஒரு கொஸ்டினை நீங்கள் ஓஎம்ஆர் கொடுக்குறப்ப ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ரேஸ் பண்ணவும் முடியாது, எது பண்ணவும் முடியாது. பட் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிக் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறப்ப இல்லையே இதுக்கு ஆன்சர் மாறி வருமே அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை மாற்றி சப்மிட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, அது 3 ஹவர்ஸ்க்குள்ளே. பட் இந்த ஓஎம்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் மேபி ஏதோ ஒரு ரேண்டமாக வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 100வது கொஸ்டினில் கூட ஒரு ஆன்சராக கேட்டிருப்பாங்க, இல்லை கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அப்படி நிறையா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையுமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின்ஸ் பேப்பர் கிடையாது, டிஃபரெண்ட் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் வந்து எதுக்குள்ளே நடக்குன்னா 14/10 23/10 வரையும் நடக்கும். ஓகேங்களா, இதே பார்த்தீங்கன்னா 10 நாள் எக்ஸாம் நடக்கும். ஓகே, நம்ம எஸ்எஸ்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு 5 நாள் நடக்கும். ஒவ்வொருத்த செஷன் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கும். அதில் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு மாடரேட்டாக கேட்டுக்கிட்டே வருவாங்க. ஓகே, அதேமாரி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பண்ண போகிறாங்க. 14/8 14 அக்டோபர் 14 அக்டோபர் 23 வரையும். ஓகேங்களா, இது நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் இது தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்க டெக்னிக்கல் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகே, டெக்னிக்கல் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸு. ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிள் தமிழ் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஓகே, டெக்னிக்கல் பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 10 days டைம் இருக்குது அப்படின்னா உட்காந்து நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம் நல்லா எழுதிட்டோம், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேப்பர் 1 உட்காந்து தரவாக ஓரளவு நல்லா படிச்சுட்டு அப்படின்னாவே உள்ளே போயிடலாம். ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாமில் ஓரளவு கம்மியாகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ இருக்க எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் எக்ஸாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நடக்கும். ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா உடனே ஜென்ரல் ஸ்டடீஸ் வச்சுருவாங்க. ஓகேங்களா, நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் டைம் இருக்கவே இருக்காது. பட்டு இது நம்ம டெக்னிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு எவ்வளோ நாள் டைம் இருக்குது, மினிமம் ஒரு 5 days to 10 days ஆச்சும் டைம் இருக்கும். அது பேஸ்டாக நமக்கு எப்போ எக்ஸாம் போடுறாங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா, இதில் ஒரு நல்ல விஷயம் இது ஒன்று இருக்குது. அதனால் எல்லாமே பாசிட்டிவாக எடுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஓகேங்களா, நம்ம எஸ்எஸ்சிக்கு பண்ணுற மாரி தான். மார்னிங் உங்கள் ஃப்ரெண்டு ஒன்றா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வரும், இல்லைனா அவங்களுக்கு மார்னிங் செஷனாக இருக்கும், உங்களுக்கு ஈவினிங் செஷனாக இருக்கும். அதனால் கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் என்றைக்குமே சேமாக தான் இருக்கும். ஓகே, மார்னிங் செஷனுக்கு ஈஸியாக வருது, ஆஃப்டர்நூன் செஷனுக்கு ஈஸியாக வருது, அடுத்த நாள் வந்து ஈஸியாக வருது அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் எஸ்எஸ்சி எழுதினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எஸ்எஸ்சியில் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் எழுதினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா இதுலேயுமே மாட்ரேட்டாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா,
அதான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அதனால் பார்சியலாக இருக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம தைரியமாக இருக்கலாம். இது நிறைய பேர் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னாவே ஓகே ஒரு செஷனுக்கு ஈஸியாக வரும், அடுத்த செஷனுக்கு கஷ்டமாக வரும், அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே மாடரேட்டாக தான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கே எங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் வெளியே எதுவும் எடுத்து வர முடியாது, அவங்களே ஆன்சர் கீ விட்டால் தான். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இதில் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் மாடல் ரெகனைசேஷன், அதான் OMR அப்படிம்பாங்க. சிபிடி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 7 ஓகே 8 9 10 கரெக்டாக 3 months 90 days தான் இருக்குது. இன்றைக்கி 26th, நம்ம 14 to அவங்களே கொடுத்துட்டாங்க 23 வரையும். ஓகே 14/10லேருந்து 23/10க்குள்ளே நமக்கு டெக்னிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. ஹார்டாக பார்த்தீங்க அப்படின்னா 90 days கூடயுமே கிடையாது, ஒரு 80 days தான் இருக்குது டைம். ஓகே இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னையிலேருந்து கரெக்டாக 80 daysல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேங்களா? அதுதான் வந்து சப்ஜெக்ட் 1 பேப்பர், சப்ஜெக்ட் 2ஓட பேப்பர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியருக்கு கோடு கொடுத்துருவாங்க. இது எல்லா இதுக்குமே 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா? இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே பிடெக் சிவில் ஓகே இதோட சிலபஸ் தான். ஓகே நமக்கு கீழே வந்து சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கலுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே எலக்ட்ரிக் அவங்களுக்கு ஒன்று, ஈஸியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒன்று. ஓகே இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிளுக்கு ஒன்று, ஈசிக்கு ஒன்று. பேசிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா காமன் டு ஆல், பட் இதில் சிவிலும் ஆர்கிடெக்சர் மட்டும் எழுத முடியாது. பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதை பாருங்களேன். அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சிலபஸ் ஒன்றும் கிடையாது, நம்ம டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் தான். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சியில் போனீங்க அப்படின்னா சிலபஸை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸை கிளிக் பண்ணாவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. ஓகே கம்பைன்டு த சிவில் சர்வே எக்ஸாம்பிள் அதிலே பார்த்துங்க. அதுலேயுமே நமக்கு சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று தான். ஓகே நம்ம இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா கோட் நம்பர் வேணால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர 398 இருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 398 போஸ்டிங் எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா? அதை சிவில் 398 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்ன மீனிங் அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு. ஓகே இந்த சிவில் இன்ஜினியரிங் வருது எல்லாமே சப்ஜெக்ட் கோடு தான். அதுக்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான். இந்த யூனிட் 1 பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், இன்ஜினியரிங் சர்வே, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அனலைஸு, ஜியோ டெக்னிக்கல், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு, ப்ரீ ஸ்ட்ரெஸ், ஸ்டீல் இது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஹைட்ராலிக் வாட்டர் ரிசோர்ஸு, அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி படித்த சிலபஸ் தான். ஓகேங்களா? அதனால் முடிஞ்சளவு நோட்டிஃபிகேஷனை ஒரு தாட்டி நல்லா பார்த்துட்டு ஓகேங்களா வித்தின் ஒரு 10 daysக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சம் மெட்டீரியல்ஸு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? யூனிட் வைஸான மெட்டீரியல்ஸு, குயிக் ரிவிஷனு, எக்ஸாமோட பேட்டர்ன்ஸு, ஓகே எந்தமாரி டஃப்பாக கேட்பாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம நார்மலாக பண்ணுறதோட இது எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப நமக்கு சிம்பிள் தான். ஏன்னா நம்ம OMR ஃபில் பண்ணணும், ஷேட் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கே 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 200 கொஸ்டின் நீங்கள் ஷேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 20 minutes 25 minutes டைம் ஆகிடும். பட் இதில் என்னன்னா டேரெக்டாக பிக் பண்ணுறது மட்டும் தான், டேரெக்டாக கிளிக் பண்ணுறது மட்டும் தான். ஓகே நமக்கு எதுவுமே சைன் பண்ணணும் அந்த எந்த இதுவுமே கிடையாது. உட்காந்தமா டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதனால் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சு பயப்படாதீங்க, கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து குயிக் ரிவிஷன் எந்தமாரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுவும் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் பேட்டர்ன் தான். நிறைய பேர் கேட்டிங்க ஜேடிஓக்கு இதே டெஸ்ட் பேட்டர்ன் தான் வருமா அப்படின்ட்டு. அது தெரியல, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம்.